வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஐபிஎல்லோட 60வது மேட்ச்சு டிசிக்கும் ஜிடிக்கு இடையில் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ப்ரெடிஷன் தான் பார்க்க போகிறோம். 59வது மேட்ச்சுக்கான வீடியோ நம்ம போடலை. இது வந்து 60வது மேட்ச்சு ஈவினிங் 7:30 மேட்ச்சுக்கான வீடியோ தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரெடிஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டீமோட லெவல். டிசி பொறுத்த வரைக்கும் மிச்சில் ஸ்ட்ராக் வந்து அன்அவைலபிள். மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது. இதில் வந்து ஏ சர்மா இன்ஃபேக்ட் பிளேயர் லிஸ்ட்லேயோ அல்லது லெவல்லையோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பிளேயர் எம் ரஹ்மான், எதிர்பார்த்த முஸ்தபிசூர் ரஹ்மான். ஸோ அவர் வந்து பங்களாதேஷ் டோர்னமெண்ட்டில் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல டி நல்கண்டே அல்லது முகேஷ் குமார் அந்த ஆப்ஷனுக்கு தான் போகணும். மோஸ்ட் ப்ராபப்ளி டி நல்கண்டேக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஸ்ட்ராக் மாதிரி கொஞ்சம் பேஸ் அதிகமாக போடக்கூடிய பவுலர்ஸ் தேவைப்படுங்கிற மாதிரி எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டி நல்கண்டே ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது வந்து டிசியோட லெவல். ஜிடியோட லெவல் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சேம் டீமோட வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ஸோ அதே டீம் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது 2 டீமோட லெவல். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது வழக்கம் போல் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் இந்த பேட்டர்ன் பற்றி சொல்லியிருந்தீங்க. கரெக்டு தான். அதுக்கு காரணமே வந்து இம்பேக்ட் பிளேயரும் அதே போல் ஸோ லெவல்ஸு கன்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிற இந்த 2 விஷயந்தான் சரியாக வர்றதில்லை அப்படிங்கிற உண்மை. ஐபிஎலுக்கு நம்ம எடுக்கிற பேட்டர்ன் பாசிபிலிட்டி சரியாக வர்றதில்லை அப்படின்னு இருந்தாலும் நான் பேட்டர்ன் பாசிபிலிட்டி ஏன் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, எந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும்போது என்ன பேட்டர்ன் தர்றோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலே, ஸோ ஆன் டைம் லெவல் சேஞ்ச் ஆனால் நீங்களே அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கலாம் ஒரு பாசிபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த பேட்டர்ன் கொடுத்துட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அது உங்களுக்கு குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா சிலர் தேவைப்படுதும்பிங்க, சிலர் குழப்புது அப்படிம்பிங்க. ஓகே, அது தனியாக நம்ம லைவில் பார்த்துக்கலாம் அந்த விஷயத்த. ஸோ பேட்டர்னை பற்றி நம்ம இப்போதைக்கு சொல்லலை அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ இதில் முக்கியமாக சில விஷயங்கள், அந்த டீம் பாசிபிலிட்டி அப்படின்ட்டு. இப்போ இந்த மேட்ச்சு டஃப் திங்காக இருந்தால் எப்படி பிளேயர்ஸ் வருவாங்க, அதாவது 2 டீமும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ஸோ ஒன் சைட்னா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா 2 விக்கெட் கீப்பருக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த 3 பேர் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ பட்லரும் ஒரு சைடு ஜிடி சைடும் அதே போல் டிசி சைடில் ஒரு விக்கெட் கீப்பரும் இன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃபைட்டிங்காக மேட்ச் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மோஸ்ட் ப்ராபப்ளி 2 விக்கெட் கீப்பருக்கான ஆப்ஷன்ஸ் நான் கண்டிப்பாக இருக்குது இந்த மேட்ச்சில். ஒருவேளை பியூர்லி ஒன் சைடுனா ஏதோ ஒரு டீமோட ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஜிடி சைடுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பட்லர் வந்துடும். டிசி சைடில் மட்டும் கேஎல் ராகுலா, அபிஷேக் போரலா அப்படிங்கிறத யோசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டஃப் ஃபைட்டு சுச்சுவேஷனில் தான் போரல் வர்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ கேஎல் ராகுல் வந்து ஒன் சைடு கேமுக்கு இப்போ டிசி தான் வின் பண்ணுதுன்னா கேஎல் ராகுல் சோலோவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து விக்கெட் கீப்பிங் கேட்டகரியில். ஸோ அடுத்தது, ஸோ நிறைய விஷயங்கள் கிரவுண்ட் பேஸு, ஸ்டாட்ஸ் பேஸு இதெல்லாமே எதுவுமே நம்ம கிளிக் பண்ணுறதில்ல. உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியுது அப்படின்னா அதை கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. நாம் ஏன் அதை கொடுக்குறது இல்லைன்னா, அதில் நிறையா ப்ளே பண்ணி பார்த்துட்டோம். அதை விட அதை பார்க்கும்போது குழப்பங்கள் தான் வருது. இது வந்து கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு 7-8 பிளேயர் வந்துடும். ஜஸ்ட்டு இதில் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டாட்ஸ் பேஸ்லேயோ சில விஷயங்கள் சார்ந்த பேஸ்லேயோ ஒரு சில பிளேயர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சேஞ்சஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி மேக் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பேட்டிங் கேட்டகரி வந்துடலாம். ஜிடி ஒன் சைடுனா வழக்கமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா மேட்சஸ், சுதர்சனும் கில்லும் 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜிடியை வின் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதே அமைப்பு தான். ஸோ அதே அது போல் தான் ரொம்ப பியூர்லி ஒன் சைடு ஜிடி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல 2 பேர்த்துக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் டஃப் ஃபைட்டுனாலே ஒரு பிளேயர் தான் என்ன ஆவாங்க, ஒரு பிளேயர் கட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, பியூர்லி ஒன் சைடாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு டிசிக்கு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஸோ நீங்கள் வந்து ஜிடி ஒன் சைடாக வின் பண்ணுற மாதிரியும், டிசி வந்து டஃப் ஃபைட் கொடுத்து வின் பண்ணுது, இல்லை ஒன் சைடாக லாஸ் ஆகுது
அல்லது டஃப் ஃபைட்டில் லாஸ் ஆகுது, அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ டீமை மேக் பண்ணுறதுக்கு ஜிடி ஒன் சைடு வின் அல்லது ரெண்டு டீமும் ஃபைட் பண்ணுறாங்க, இந்த அமைப்பில் யோசிக்கலாம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஃபைட்டிங் அப்படின்னு வரும்போது ஃபாஃப் அல்லது டப்ஸ் ஒரு பிளேயர் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒன் சைடுனா தான் 2 பேர் இல்லையா? ஸோ 2 பேர்த்துக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ 2ல் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி டிசி சைடு எடுக்கிறது தான் பெட்டர் சான்ஸ். ஸோ இங்கே ரிஸ்வி உங்களுக்கு 2 பேட்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா தான் நீங்கள் ரிஸ்வி அல்லது கருண் நாயர் உள்ளே வராருன்னா கருண் நாயர், ஏ சர்மா உள்ளே வராரு அப்படின்னா ஏ சர்மா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜிடியில் சாய் சுதர்சன் கில்லில் ஒரு பிளேயர் ஃபஸ்ட்டு, அதை பார்த்துக்குங்க. ஓகே, ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஒரே ஒரு பிளேயர் தான் வந்து மெயினாக பர்சன்டேஜ் ரீதியாகவும் சரி, ஸோ அந்த வகையில் எடுத்திருக்காங்க அக்சர் பட்டேல். ஸோ இதை தவிர்த்து ஏ கான், ராகுல் தெவாட்டியா, ஸோ எம் திவாரி, ஸோ இவங்களெல்லாம் பெருசாக யாரும் பிக் பண்ணலை. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிளேயர், இந்த மாதிரியான பிளேயர் அசாம் கானோ, ராகுல் திவாட்டியாவோ, எம் திவாரி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இல்லை வேறு யாராவது லெவல்ஸில் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஏ மண்டல் அல்லது வந்து எம் குமார் எல், ஸோ இந்த பிளேயர். ஸோ இந்த டி நல்கண்டேவை சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல கூட மன்வந்த் குமார், ஸோ இவர் கூட ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கலாம் இந்த மேட்ச்சு. ஸ்ட்ராக்குக்கான ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படிங்கிற கேள்வி அங்கே யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் இந்தியன் பவுலர்ஸ் ஒரு பிளேயர்ஸ் எடுப்பாங்க, யார் அவங்களுக்கு நெட்டில் சரியாக இருக்காங்களோ அவங்கள எடுப்பாங்க. என்னுடைய சஜஷன் படி நல்கண்டே அல்லது எம் குமார், ஸோ இந்த 2 பேர்த்தில் தான் ஒருத்தர் வரப்போகிறாங்க. ஸோ அப்படி பார்த்துக்குங்க. ஒரு பிளேயர் லோவில் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது எப்படி சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத கேள்வி வரும். இப்போ ஒரு வேளை திவாரியும் எடுத்துகிட்டு எம் குமாரும் வராமல் பவுலிங் கேட்டகரியில் இன்னொரு பிளேயரை ஆட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி போயிடுச்சு. இல்லை பேட்டிங்கில் ஆட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது தான் பேட்டர்னாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ பவுலிங் சைடு வந்துடலாம். பவுலிங் சைடில் பிரதீஷ் கிருஷ்ணா ஹைப் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே சிராஜ் அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜிடிக்கு ஃபேவராக போடுற இடத்துல சிராஜை ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். கிருஷ்ணா ஓகே இருந்தால் கூட கிரவுண்டுக்கு ரெஸ்ட் விட்டுருக்காங்க. ஸ்லோ பால் வேரியேஷன் க்ளீனாக இருக்கும். இப்போ பிச்சு வந்து மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சு கொஞ்சம் இதாகி நல்ல ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற ட்ராக் வந்து கொஞ்சம் பேட்டிங்க்கு இனிஷியலாக நம்ம பார்த்தோம் இல்லையா ஐபிஎல் மேட்ச், ஸோ அந்த மாதிரி மாறி இருக்க கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஸ்லோவர் வேரியேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக பவுல் பண்ணுறவங்களும் ஸ்பின்னர்ஸும் கொஞ்சம் பண்ணலாம். இப்போ ஸ்லோ பால் வேரியேஷன் இருக்கிற கிருஷ்ணா நம்ம ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணலாம், ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இது இப்படி. ஸோ அப்போ ஜிடி சைடு அப்படிங்கும்போது சிராஜ் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்னொரு பவுலரை பிக் பண்ணணும்னு நினச்சா ரஷீத் கான், சாய் கிஷோர், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச்சு. இதுவே ஜிடி சைடு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே வந்து குல்தீப் யாதவ் கிட்ட தான் இருக்குது. குல்தீப் யாதவ், அந்த நல்கண்டே அல்லது நடராஜன், ஸோ இவங்களில் யார் இருக்காங்களோ அவங்க. ஸோ 2 பேருமே ஃபாஸ்டஸ்ட் பவுலர்ஸ் தான். அதுபோல் இங்கே சமீரா இருக்கார், ஸோ அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மீடியம் பேஸரை விட இந்த குறிப்பிட்ட முதல் மேட்சஸ் எல்லாமே, ஸோ ரெயின் எஃபெக்ட் மட்டும் பார்த்துக்கணும். இங்கே ரெயின் இல்லை பெருசாக இன்றைக்கி. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பவுலர்ஸையும் ஸ்பின்னர்ஸையும் பேஸ் பண்ணி எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இது கண்டிஷன், ஸோ ஆன் டைமில் ட்ராக்கை கண்டிஷனையும் கொஞ்சம் பேஸ் பண்ணிக்கங்க. ஓகே, தெளிவாக பார்த்துருப்போன்னு நம்புகிறேன். அடுத்தது கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து 2 விஷயங்களை, ஸோ லாஸ்ட் மேட்சே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சில கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம், நடக்கலை. அதே போல் அதுக்கு அடுத்த மேட்ச்சில் நம்ம குரூப் பிளேயில் மட்டும் கொடுத்துருந்தோம். கரெக்டாக ஒரு பிளேயர் மட்டும் மிஸ் பண்ணியிருந்தோம், பட் அந்த பிளேயர் தான் கேப்டன். ஸோ இது ஒரு டைப்பில் பார்க்கும். ஸோ இது பார்க்கும்போது இந்த மேட்ச் 2 டீம்லேயும் ஒரு 3 பிளேயர்ஸை நம்ம எடுத்திருக்கோம். இதே மாதிரியான சில பிளேயர்ஸை நீங்கள் கேப்டன் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்னோம் மிஸ் பண்ணிக்கலாம் பிரதீஷ் கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கோம். கிரவுண்டு சப்போர்ட் பண்ணால் அவருக்கும் வாய்ப்பு இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கணும். ஜிடி இல்லை கேப்டன் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதீஷ் கிருஷ்ணா, சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர்,
ஸோ இந்த 3 பேரும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்புக்கு லெவல்ஸில் நிறையா சேஞ்சஸ் இருக்கலாம், இருந்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வரக்கூடிய பிளேயர்ஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த பிளேயர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இதை தவிர்த்து புதுசாக நிறையா பிளேயர்ஸ் சேஞ்சஸ் வருது அப்படின்னா ஸோ அவங்களிருந்து கேப்டன் வரும்போது நாம் எதுவுமே பண்ண முடியாது, அதையும் புரிஞ்சுக்குங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனாகவும், டிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் டஃப்பாக வந்து தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது ஸ்டப்ஸு, கேஎல் ராகுல், ஸோ நம்ம இங்கே சொன்ன மாதிரி குல்தீப் யாதவ், ஸோ இந்த பிளேயர்ஸு கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓரளவு இப்போது கேட்டகரி பேஸில் குறைக்காமல் ஸோ எடுத்திருக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் நம்ம லைவில் அட்டென்ட் பண்ண நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் கொஞ்சம் ஆன் டைம் நம்ம டாப் 4, டாப் கேப்டன், டாப் விசி இதை எல்லாமே வச்சு ஹோல்டு பண்ணி ஸோ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய டாப் 4 வைஸ் பார்க்கும்போது பேட்டர்ஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்குது, பவுலர்ஸுக்கு கேப்டன் ஆப்ஷன் இருக்குது, அதே போல் விக்கெட்ஸுக்கும் கேப்டன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரியிலும் கேப்டன் ஆப்ஷனுக்கு பொருந்தக்கூடிய 2 பிளேயர்ஸை நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஆன் டைமில் இருக்கக்கூடிய சேஞ்சஸையும் கொஞ்சம் இன் பண்ணிங்கன்னா இதை தவிர்த்து வரக்கூடிய பிளேயர்ஸ் அல்லது இந்த பிளேயரில் வரமாட்டாங்கன்ட்டு மற்ற பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஸ்டப்ஸோட இடத்துல நீங்கள் ஃபாப்பை யூஸ் பண்ணுறதுன்னா ஆன் டைமில் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருங்க நம்புகிறேன். நீங்கள் யாரும் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.